ஃபாதர் ஆஃப் நேஷன் மகாத்மா காந்தின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் யாரு இந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க? காந்திக்கு இந்த ரெக்கக்னிஷனை கொடுத்தது யாரு? இந்திய சுதந்திர போராட்டத்துல இன்வால்வ் ஆன ப்ராமினன்ட் லீடர்ஸ் 2 பேரு. அதுல ஒருத்தர் மகாத்மா காந்தி, இன்னொருத்தர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இவங்க 2 பேரோட கோலும் ஒண்ணுதான். அதுக்காக அவங்க சூஸ் பண்ண பாத்ஸ் தான் டிஃப்ரெண்ட். அஹிம்சா மூலமா தான் இண்டிபெண்டன்ஸை கெயின் பண்ண முடியும் அப்படின்றத பிலீவ் பண்ணவர் காந்தி. ஆர்ம்டு ரெவல்யூஷனால மட்டும்தான் பிரிட்டிஷ் ரூலை பிரேக் பண்ண முடியும்னு இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்ற பேர்ல ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாக்குன்னு ஒரு ஆர்மி குரூப்பை ஃபார்ம் பண்ணவர் நேதாஜி. காந்தி நியூட்ரலிட்டியை இன்சிஸ்ட் பண்ணாரு. அண்ட் ஃபாரின் பவர்ஸ் எஸ்பெஷலி அடக்குமுறை ஆட்சியை ஃபாலோ பண்ற நாடுகள் கூட கூட்டணி வைக்கிறத காந்தி ரெஃப்யூஸ் பண்ணாரு. அதே இது நேதாஜி ஜெர்மனி, ஜப்பான் மாதிரியான ஆக்சிஸ் பவர்ஸ் கூட அலைன்ஸ் வச்சுக்கிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்க்கு எதிராக நின்னாரு. இப்படி அவங்களுக்குள்ள சின்ன சின்னதா இருந்த கிளாஷஸ் 1939ல நேதாஜி காங்கிரஸ் பிரசிடென்சியில வின் பண்ணப்ப உச்சத்துக்கு போகுது. ஒட்டுமொத்த காங்கிரஸும் காந்திக்கு பின்னாடி இருந்தும் காந்தியோட சப்போர்ட்ல அந்த எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண பட்டாபி சீதாராமையா தோத்து போனாரு. பட் காந்தியோட சப்போர்ட்டர்ஸ் கொடுத்த பிரஷரால நேதாஜி அவரோட போஸ்டிங்க ரிசைன் பண்ணாரு. இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி மட்டும் இல்ல, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸும் அவங்களுக்கு நடுவுல இந்த கிளாஷஸ் கண்டினியூ ஆச்சு. எஸ், நேதாஜி இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் பிரிட்டிஷ் கவர்மெண்டோட பெரிய சதி அப்படின்னு சொல்லி அதை ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணாரு. பட் கம்யூனல் வயலன்ஸ், அதாவது வகுப்புவாத பிரச்சனைகள்ல இருந்து நாட்டை ப்ரிவென்ட் பண்ண நினைச்ச காந்தி பார்ட்டிஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இப்படி இவங்களுக்குள்ள இவ்வளோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஜூலை 6, 1944ல, அதாவது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நடந்துட்டு இருந்த பீரியட்ல சிங்கப்பூர்ல இந்தியன் நேஷனல் ஆர்மியை கைட் பண்ணிட்டு இருந்த நேதாஜி ஒரு ரேடியோ பிராட்காஸ்ட அட்டென்ட் பண்ணாரு. அந்த பிராட்காஸ்ட்ல தான் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நேதாஜி காந்திய ராஷ்டிரபிதா, தட் மீன்ஸ் ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி இந்தியா சுதந்திரம் அடைய காந்தி போட்ட எஃபர்ட்ஸ் அண்ட் அவர் பண்ண சாக்ரிஃபைஸை புரிஞ்சுக்கிட்ட மக்கள் நேதாஜி சொன்ன மாதிரியே காந்திய தேச தந்தையா ஏத்துக்கிட்டாங்க. அண்ட் அது ரேபிடா வேர்ல்ட் வைட் ஸ்ப்ரெட் ஆகி ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்றது காந்தியோட ரெக்கக்னேஷனா மாறுச்சு.